இப்போ இந்த கரூர் நடந்த இன்சிடெண்ட்டில் எனக்கு வந்து திமுக மேலே அதிகமாக சந்தேகம் வந்துருக்கு. இந்த 4.25 வருஷத்தில் எத்தனை இடத்துல எவ்வளோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் 67 பேர் இறந்து போயிருக்காங்க. திருவண்ணாமலை நிலச்சரிவில் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. நேற்று கூட திருவண்ணாமலையில் ஒரு வாழைத்தார் விற்க வந்த பொண்ணை வந்து இந்த 2 போலீஸ்காரங்களே ரேப் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து ஆந்திராவில் இருக்கிறவங்கலாம் காரி துப்ப மாட்டாங்களா? ஆந்திராவிலேருந்து வயிற்று பொழப்புக்காக வாழைத்தார் விற்று வாழணும்னு நினைக்கிற பொண்ணை வந்து விபச்சாரியாக்கி விடுற நம்ம காவல்துறையை வந்து கையில் வச்சுருக்கிறதே நம்ம ஐயா ஸ்டாலின் தான். என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? எத்தனையோ லாக்அப் டெத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஆணவ கொலைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இந்த மலத்தை கலந்தானுங்களை வேங்கவே இல்லை, அது என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஒன்றுமே பண்ணவே இல்லை. பரந்தூர் மக்களை ஏன் மீட் பண்ணவே இல்லை? 4 வருஷமாக போராடிட்டே இருக்காங்க அந்த ஏர்போர்ட் வர வேணான்னு. ஏன் மீட் பண்ணவே இல்லை? ஏன் கரூருக்கு மட்டும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க? அப்போது இதை பண்ணியிருக்கீங்க. பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளிருக்கீங்க. அவங்கள்ட்ட அரசியல் அறிவே கிடையாது. செங்கோட்டையன் மாதிரி, ஒரு காளியம்மாள் மாதிரி, ஒரு திருச்சி சூர்யா மாதிரி ஒரு அரசியல் அறிவு இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கணும். அது இல்லாமல் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளோட மவுசு போயிடும் அப்படின்னு நினைக்கிறனால இப்போ இவ்வளவும் நடந்திருக்கு. செங்கோட்டையனாக இருந்தால் இந்த இடத்துல நடத்தவே கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாதனால அவங்க விரித்த வலையில் இந்த டிவிகே வந்து மாட்டிக்கிச்சு.